ஹரே கிருஷ்ணா. நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு டிஷ் வந்து மார்கழி மாசத்துல ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் 27 அன்னைக்கு கூடாரவல்லி அன்னைக்கு வந்து பகவானுக்கு ஒரு பிரசாதம் ஆஃபர் பண்ணுவாங்க, விசேஷமானது. அந்த பிரசாதத்தின் பேர் வந்து அகார வடசல். இது பால்ல செய்யப்பட்டது. நம்ம எப்படி அகார வடசல் செய்யறதுங்கிறத இப்ப நம்ம போய் பார்க்கலாம். அகார வடசலுக்கு தேவையான பொருட்கள்: இந்த கப்பில் 1 கப் அரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு, இதில் வந்து நெய், உருக்குன நெய் 2 மடங்கு எடுத்து வச்சுருக்குறோம். தேவையான முந்திரி பருப்பு போட்டுக்கலாம், தேவையான திராட்சை சேர்த்திக்கலாம், பெருமாளுக்கு உகந்த பச்சை கற்பூரம் அதுவும் சேர்த்திக்கலாம், ஏலக்காய் பொடிச்சது, குங்குமப்பூ சிறிதளவு. இந்த கப்பில் அரிசி எடுத்தோம் இல்லையா, இந்த அரிசி கப்புலேயே 3 கப்பு நம்ம வந்து பொடிச்ச வெல்லம் எடுத்து வச்சிருக்கிறோம். 1 லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம அகார வடசல் செய்ய போகிறோம். வாங்க செய்யலாம். இப்போ பாதி பால், 1/2 லிட்டர் பால் ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அரிசியும் பருப்பையும் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் அந்த பால் கொதிக்கிற வரைக்கும் ஊற வச்சுட்டேன். பால் கொதிச்சதுக்கப்புறம் அந்த அரிசியை போட்டு நல்லா அரிசியும் பருப்பும் போட்டு வேக வச்சு மீதி இருக்கிற பாலையும் ஊற்றி அப்படியே நல்லா வேக வச்சுட்டேன். இது வெறும் பால் தான், தண்ணியெல்லாம் எதுவுமே கிடையாது, மிக்ஸ் பண்ணல. இப்போ நம்ம இது வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, பொடிச்சு வச்ச வெல்லம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சேர்த்திக்க போகிறோம். இப்போ அந்த 1 கப்புக்கு 3 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கோம், பொடிச்ச வெல்லம். அதை வந்து இப்போ இதில் போட போகிறோம். இப்படியே கிளறிக்கிட்டே இருந்தால் நல்லா கெட்டியாக வந்துடும். நல்லா இனிப்பாக இருக்கணும். அகார வடசல்னா, அகார வடசலுக்கு இனிப்பும் நெய்யும் தான் இதுக்கு விசேஷமானது. இந்த கூடாரவல்லிக்கு ஆண்டாளுக்கு நெய் செய்ய வேண்டிய நெய்வேத்திய பிரசாதம் வந்து முழங்கை நெய் வடிய பிரசாதம் செஞ்சு பகவானுக்கு ஆஃபர் பண்ணணும். இது இப்படியே நம்ம கிளறிக்கிட்டே இருக்கோம். இப்போ இதில் வந்து இப்போ நம்ம ஏலக்காய், போட்டிருக்கோம். பெருமாளுக்கு உகந்த பச்சை கற்பூரம், ரொம்ப போடக்கூடாது, சும்மா ஒரே ஒரு கற்பூரம் வாசனைக்கு. இதில் குங்குமப்பூ கொஞ்சமா அதுவும் கலந்துக்கணும். குங்குமப்பூ இருக்கிறவங்க போடலாம், இல்லைனாலும் அந்த ஆப்ஷனை விட்டுடலாம். இப்போக்கு இதுக்கு வந்து முந்திரி பருப்பு, தேவையான முந்திரி பருப்பு இதில் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்து நெய்யில் நல்லா வறுத்து பொன்னிறமாக வறுத்து போட்டுடணும். இதில் திராட்சையும் நல்லா நெய்யில் வறுத்து அதையும் தேவையான அளவு இதில் போடலாம். இது பாருங்க, நல்லா கெட்டி பதமாக வந்துருச்சு. இப்படி லூஸாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம், அது ஆற ஆற நல்லா இறுகி வந்துடும். இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 2 கப்பு, அந்த நெய்யை வந்து இதில் விடுறோம்.
இப்போ நமக்கு அகார வலசல் ரெடி ஆயிருச்சு. இப்படி நல்ல நெய் அப்படியே மிதந்துகிட்டு இருக்கணும். அதான் அகார வலசனுடைய ஃபேமஸ். வாசனையே நல்லா திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் இருக்கக்கூடிய வாசனை வருதுங்க. ஆனால் பகவானோட பிரசாதம் அருமையா இருக்கு. ஸோ அந்த நெய்யும் முந்திரியும் திராட்சையும் குங்குமப்பூ அந்த பாலோட ஃப்ளேவர், பால் நல்லா கண்டென்ஸ் ஆகிடுது. ஸோ 1 லிட்டர் பால் கிட்டத்தட்ட இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நெய்யும் முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் நெய் நம்ம முந்திரி திராட்சைக்காக போட்டு நல்லா வதக்கி எடுத்திருக்கோம். இப்போ மீதி ஒரு 200 ml நெய் கிட்டக்கு இப்போ விட்டுருக்கு. ஸோ இப்போ நல்லா தலைய நமக்கு அந்த அகார வலசல் ரெடி ஆயிடுச்சு. இது இந்த ஆரம்பமே பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு நம்ம இதை பக்தர்களுக்கு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணலாம். அகார வலசல் ரெடி ஆகிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, உன் தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல் வலியே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடிப்போம் அதன் பின்னே பாச்சோறு மூடவே பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிந்தேலோ ரெம்பாவாய். அகார வலசல் எப்படி செய்யறதுங்கிறது பார்த்துட்டோம். மார்கழி மாதம் 27ஆம் தேதி கூடாரவள்ளி அன்னைக்கு உங்கள் வீட்லேயும் அகார வலசல் செஞ்சு பகவானுக்கு ஆஃபர் பண்ணுங்கள். ஆஃபர் பண்ணும்போது ஒரு துளசியை போட்டு ஆஃபர் பண்ணுங்கள். எப்படி வந்திருக்குங்கிறது எனக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.